அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெகநாதன், KTV School யூடியூப் சேனல். நம்ம சேனலில் அந்த உயர்கல்வி அட்மிஷன் வேலைவாய்ப்பெல்லாம் பார்த்துட்ருக்குறோம். இதில் TANCET எக்ஸாம் எழுதிட்டு ரிசல்ட்டும் இப்போ கவுன்சிலிங் ப்ராசஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம். அடுத்து கவுன்சிலிங் நடக்கணும். அதுக்கு முன்னாடி என்ன ப்ராசஸ்ஸு, அது அட்மிஷன் ப்ராசஸ் எப்படி நடக்கும், ஏன் இவ்வளோ டிலே ஆகுது, எதனால் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ எப்போ அடுத்து நடக்கும், அதுவும் முக்கியம் இல்லைங்களா. ரேங்க் லிஸ்ட்டு வரணும், கவுன்சிலிங் வரணும், இதெல்லாம் இந்த முழு விளக்கம் இந்த வீடியோவில் பார்ப்போம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், பண்ணி வைங்க. இந்த மாதிரி தகவலெல்லாம் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டினை ஆன் பண்ணி வைங்க. இந்த கவுன்சிலிங் ஆரம்பித்தா நம்ம சேனல் நிறைய வீடியோ போட்டிருக்கேன் ஏற்கனவே, அதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறீங்க. நிறைய கமெண்ட்ஸுக்கு ஆன்சரும் பண்ணியிருக்கோம். ஸோ தொடர்ந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது நம்ம ஐடியா. இதுதான் அஃபிஷியல் வெப்பேஜு, வழக்கமாக பார்த்துட்ருப்பீங்க. TANCET சீட்டா 2023க்கு அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை அவங்க நடத்துகிறது. இதில் மெனு 2 விஷயம் இங்கே இருக்குது. ஒன்று அண்ணா யூனிவர்சிட்டி, ஒன்று காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, இப்படி இந்த மாதிரி கோயம்புத்தூர் அந்த மாதிரி நடத்துவாங்க. இது MBA MCA. இந்த வீடியோவில் நம்ம MBA MCA இந்த அட்மிஷனை பற்றி கொஞ்சம் முழுசாக பார்ப்போம் இருக்குது. அதுக்கு நீங்கள் MBA MCA அட்மிஷன் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் ஹியர் அப்படின்றது கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ இதுதான் ஒரு மெயின் கவுன்சிலிங் ஹோம் பேஜஸ். என்னென்ன ப்ராசஸ் இருக்குது, கவுன்சிலிங் என்ன ஸ்டெப் இருக்குது, அடுத்து என்ன நடக்கும், கான்டாக்ட் நம்பர் என்ன அப்படின்றதெல்லாம் இதில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அப்போ அதை விட முக்கியம், இந்த லெஃப்ட்டில் 3 லைன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த மெனுவை கிளிக் பண்ணோம்னா அதுதான் நிறைய இன்ஃபர்மேஷன் நமக்கு அடுத்து தெரிய வேண்டிய விஷயம். இதில் ஓப்பன் பண்ணி பாருங்களேன். இந்த கட் ஆஃப் டீட்டெயில் நீங்கள் பார்த்துருக்கலாம், ஏற்கனவே நம்ம சேனல் கொடுத்துருக்கேன். இந்த அட்மிஷன் பேசஸ், கவுன்சிலிங் ப்ரொசீஜர், இந்த கவுன்சிலிங் ப்ரொசீஜர் தான் அது ரொம்ப முக்கியம். அதுக்கு முன்னாடி இந்த அட்மிஷன் பேசஸ் இருக்குது, நாம் இப்போ எந்த ஸ்டேஜில் இருக்கோம் அப்படிங்கிறது தான் இப்போ முக்கியம். எங்கே இருக்கோம், அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவில் விளக்கம் சொல்லிகிட்டு இருக்கிறேன். ஸோ இது தாங்க மெயின் பேஜ், ஓகேங்களா. ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் இதில் கிளியராக கொடுத்துருக்காங்க, நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் சரி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த விஷயம் நம்ம சேனலில் இதுக்கு முந்தின வீடியோவும் கொடுத்துருக்கேன், அதையும் நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். ஸோ ஃபுல் டைம் MBA MCA கோர்ஸுக்கு டிகிரி கோர்சஸ் 23-24க்கு அட்மிஷன். அஃபீஷியல் வெப்சைட்டு இது தான் மேலே கொடுத்துருக்கு, tn-mba-mca.com. ஆன்லைன் அட்மிஷன் பேசஸ் என்னென்ன ஸ்டேஜில் நடக்குது, மொத்தம் 9 ஸ்டேஜஸ், 9 ஸ்டெப்ஸ் அப்படின்னு சொல்லலாம், 9 ஸ்டேஜஸ். ஃபஸ்ட்டு என்னது ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன், அதை நீங்கள் பண்ணியாச்சு, ப்ராசஸ் முடிச்சிட்டோம். ஆன்லைன் சர்டிஃபிகேட் அப்லோடு, அதுவும் ஓவர். நெக்ஸ்ட்டு 3rd ஸ்டேஜ் ஆன்லைன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், அதுவும் முடிஞ்சது. பப்ளிகேஷன் ஆஃப் ரேங்க் லிஸ்ட் MCA MBA, இதுக்கு தாங்க இப்போ வெயிட் பண்ணிட்டுருக்குறோம். இது எப்போ வரப்போகுதுன்னா 14ஆம் தேதி, ஜூலை 14 வரப்போகுது. ரிசல்ட்டு டிக்ளேர் பண்ண போகிறாங்க. அடுத்ததான் ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்கு முதல்ல நடக்கும் கவுன்சிலிங்கு, இந்த ப்ராசஸ்ஸு. இப்போ இந்த டைரக்டர் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் அதில் என்னென்னலாம் நடக்க பாருங்கள். ஃபீ பேமெண்ட்டு, சாய்ஸ் ஃபில்லிங்கு, டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டு, அக்செப்டன்ஸ் ரிஜெக்ஷன், ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட், இந்த ஆக்டிவிட்டி எல்லாம் டைரக்டர் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் நடத்துகிறாங்க. சரி, 6வது ஸ்டேஜ் என்ன, ஜெனரல் கவுன்சிலிங். 5வது ஸ்டேஜு ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்கு நடக்குது. 6வது ஸ்டேஜ் தான் ஜெனரல் கவுன்சிலிங்கு MCA, அப்புறம் ஜெனரல் கவுன்சிலிங் MBA. நெக்ஸ்ட்டு இது சேம் ப்ராசஸ் தான். 8வது ஸ்டேஜ் முக்கியமானது, சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங். சப்போஸ் சீட்டு ஃபில் ஆகலை, வேக்கண்ட் இருக்குன்னு சொன்னால் சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் நடக்கும், அது 8வது ஸ்டேஜ். SCA to SC கன்வர்ஷன் MCA அண்ட் MBAன்றது இது ஒரு ஸ்டேஜ் ப்ரோக்ராம் இருக்குது. SCAவில் சீட்டு காலியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் SCக்கு அந்த சீட் வந்துடும், அதை ஃபில் பண்ணுவாங்களாம், அது ஒரு ஸ்டெப்பு. இதுதான் லாஸ்ட்டு ஸ்டேட்டஸ். ஸோ இந்த மாதிரி இந்த ஆன்லைன் அட்மிஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குது அப்படிங்கிறத முழு விளக்கம் கொடுத்துருக்கோம். இதில் எதுவும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா நம்ம கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள், நிச்சயம் ரிப்ளை பண்ணலாம். அதோட நம்ம வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, ஒவ்வொரு வீடியோ டிஸ்கிரிப்ஷனே கொடுத்துருக்கேன், அதை லிங்க்கை கிளிக் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். அங்கேருந்து நீங்கள் பதில் தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.